உங்களுக்காக நான் வச்சிருக்க பலர் அதை நழுவ விடுறாங்க. அதை தவற விடாதீங்க. ரொம்ப 6:21 இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாய் தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்துல உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? பலன் என்று சொன்னால் ஃப்ரூட், என்ன விதமான உங்களுக்குள்ள ஆசைகள், கனிகள் வந்துச்சு, அவைகளின் முடிவு என்னது? மரணம் தான். இத பவுல் இப்போ நம்ம கிட்ட கையில கொடுத்து சொல்றாரு. வச்சுக்கோங்க, இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாய் தோன்றுதுன்னா என்னென்ன காரியம்லாம் வெட்கமா தோன்றுது அப்படின்னு கேட்கிறாருன்னா, இதுக்கு முன்னாடி இப்படி நான் வாழ்ந்தனே, ஏன் அது இப்போ தோணுது? இப்ப எங்க தோணல மறைஞ்சிருக்கணும் தானே பைபிள் சொல்லுது. என்ன சொல்ல வராது? பைபிள் படிக்கும் பொழுது என்னை அவர் என்ன பண்றாருன்னா புதுப்பிக்கிறார். என்னை இன்னும் வெளிச்சத்திலே பிரகாசிக்க பண்றதுதான் தேவன். அது எப்படின்னா, கிறிஸ்துவை நான் பார்க்கும்போது இன்னும் எனக்குள்ளே அவருடைய குணம் இல்லைன்னு சொல்லி நான் என்ன ஆகணும்னா வெட்கப்படணும் அப்படின்னு தான் சொல்லுது. இந்த வெட்கப்படுகிற காரியம் தான் ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்கிறார் என்பது அர்த்தம். ரெண்டாவது, அப்படியே விட்டு விடுகிறவரும் அல்ல, அதை தொடர்ந்து நாம கிறிஸ்துவின் பிள்ளையாய் மாற்றுவதுதான் தேவனுடைய நோக்கமும். அப்போ நீங்களும் நானும் பைபிள் படிக்கும் பொழுது எனக்கு அதை தருவார் இதை தருவான்ற காரியம் வருதா? இல்லைன்னா 1 கொரிந்தியர்ல சொல்லப்பட்டது போல அவர்களுக்கு பைபிளை கொடுத்தாரு. ஏன் அதை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, அது நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி கொரிந்தியர்ல பவுல் என்ன பண்றாரு சொல்றாரு. அப்போ பைபிள் நம்ம எதற்காக கொடுத்திருக்கிறாருன்னா